முடி கரு கரு கருன்னு வளரணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்கின்னு க்ளோவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹெல்த்து சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே இந்த ஒரு ராகி மால்ட்டு செம்ம ரிசல்ட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு கல் சட்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அடிகனமான பாத்திரம் இருந்தால் நீங்கள் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பானது. கருப்பு உளுந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 10 பாதாம் பயிறு, 5 வால்நட் போட்டு தீயை ரொம்ப குறைச்சி வச்சு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ராகி தண்ணி போட்டு கழுவிக்கிட்டு முளை கட்டி வச்சுருக்கிற ராகி 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுவுமே தீயை குறைச்சி வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே கம்மன்னு வாசனையாக இருக்கும். ஒரு கை அளவுக்கு தாமிரை விதை போட்டிருக்கேன். தாமிரை விதை முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட வாசனைக்கு 4 ஏலக்காய், 1 துண்டு சுக்கு போட்டிருக்கேன். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த கல் சட்டியில் இருக்க ஹீட்லேயே நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு சளிச்சு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு இந்த மாவோடவே நல்லா கலந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு இப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதில் இந்த ராகி மால்ட்டை போட்டு பசும்பாலை நல்லா காய்ச்சி 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம டெய்லி காலையிலையும் சாயந்தரமாக குடிச்சிக்கிட்டு வந்தோன்னா தலைமுடி ஹெல்த்தாக இருக்கும், ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு காலையிலையும் சாயந்தரமும் இந்த பாலை நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோன்னா ஹெல்த்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். குடிக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.